ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டெய்லி யூஸ்டு சென்டென்சஸ் ஒரு 50 சென்டென்சஸ் டோட்டலாக ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக தான் பார்த்துருப்போம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ், நான் மறுபடியும் வருவேன். அதாவது நான் திரும்பவும் வருவேன்னு சொல்லுவீங்களா, நான் மறுபடியும் வருவேன். ஐ வில் கம் பேக். ஐ வில் கம் பேக். வில் வந்தாவே ஃப்யூச்சர் டென்ஸ். அதாவது நான் திரும்பவும் வருவேன். ஐ வில் கம் பேக். நான் உன்னிடம் வருவேன். கண்டிப்பாக உங்ககிட்ட நான் வருவேன்னு சொல்லுவேன் இல்லைங்களா. ஐ வில் கம் டு யூ. இப்போ நம்ம ஃப்ரெண்டு எங்கேயாவது வெளியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உன்னிடம் வருவேன். ஐ வில் கம் டு யூ. ஐ வில் கம் டு யூ. நான் உன்னிடம் வருவேன். ஐ வில் கம் டு யூ. நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ், உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கிறது? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா. அப்போ நம்ம கேட்கலாம், வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ்? எங்கே உங்கள் ஆஃபீஸ் இருக்குது? உங்கள் அலுவலகம் எங்கே இருக்கிறது? வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ்? வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ்? உங்கள் அலுவலகம் எங்கே இருக்கிறது? நீ எங்கேருந்து வர? இப்போ நீ எங்கேருந்து வர? அம்மா வீட்டிலேருந்து வரையா இல்லை பாட்டி வீட்டிலேருந்து வரையான்னு சொல்லி நம்ம கேட்போம். நீங்கள் எங்கேருந்து வருகிறீர்கள்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? நீ எங்கேருந்து வருகிறாய்? அடுத்த சென்டென்சஸ், இங்கே என்ன நடக்கிறது? இங்கே இவ்வளோ க்ரௌடாக இருக்குது, இங்கே என்னாச்சு? இங்கே வாட் ஹேப்பன்டு? இங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். வாட்ஸ் ஹேப்னிங் ஹியர்? வாட்ஸ் ஹேப்னிங் ஹியர்? இங்கே என்ன நடக்கிறது? எல்லாம் நன்றாக இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எல்லாம் நல்லதப்பாக இருக்குது, நல்லதப்பாக போயிட்டுருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எல்லாம் நன்றாக இருக்கிறது. இங்கே என்ன நடக்கிறது? வாட்ஸ் ஹேப்னிங் ஹியர்? எல்லாம் நன்றாக இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எல்லாம் நன்றாக இருக்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸை, சீக்கிரம் வா, கம் குயிக்லி. நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, ஹரி அப், சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அப்போ நம்ம சொல்லுவோம், கம் ஃபாஸ்ட், கம் குயிக்லி. சீக்கிரம் வா, நம்ம எப்படி வேணும் சொல்லலாம். கம் ஃபாஸ்ட், கொஞ்சம் ஸ்பீடாக வாங்க, கம் ஃபாஸ்ட்டு. ஹரி அப், சீக்கிரம் வா, கம் குயிக்லி, சீக்கிரம் வான்னு சொல்லலாம். நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ், நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும். சொல்லலாமா? உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும். ஐ ஹாவ் எ சீக்ரெட் டு டெல் யூ. ஐ ஹாவ் எ சீக்ரெட் டு டெல் யூ. உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும். நீ அப்படி சொல்லாதே. நெவர் சே தட் அகேன். நெவர் சே தட் அகேன். இனி இந்த மாதிரி சொல்லாதீங்க, இனி அப்படி சொல்லாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நெவர் சே தட் அகேன். உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும். ஐ ஹாவ் எ சீக்ரெட் டு டெல் யூ. இனி அப்படி சொல்லாதே. நெவர் சே தட் அகேன். நெக்ஸ்ட் சென்டென்சஸ், என்னால் குறை சொல்ல முடியாது. அவங்கள பற்றி என்னால் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. என்னால் குறை சொல்ல முடியாது. ஐ காண்ட் கம்ப்ளைண்ட். ஐ காண்ட் கம்ப்ளைண்ட். என்னால் குறை சொல்ல முடியாது. ஏன் கற்றுக்கிறீர்கள்? இப்போ ஏன் இவ்வளோ சவுண்டாக பேசுகிறீங்க? ஏன் கத்துற? ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? ஏன் கற்றுக்கிறீர்கள்? ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? என்னால் குறை சொல்ல முடியாது. ஐ காண்ட் கம்ப்ளைண்ட். ஏன் கற்றுக்கிறீர்கள்? ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? ஒய் ஆர் யூ ஷவுட்டிங்? நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ், அது மிகவும் எளிமையாக இருந்தது. அதாவது நம்ம சொல்லுவோம், இது ரொம்ப சிம்பிளாக இருக்கு அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? தட் வாஸ் ஸோ சிம்பிள். தட் வாஸ் ஸோ சிம்பிள். அது மிகவும் எளிமையாக இருந்தது. இது என்னை ரொம்ப பதட்டப்படுத்துகிறதுப்பா. இட்ஸ் மேக்கிங் மீ நர்வஸ். இது என்னை என்னென்னு தெரியல, ரொம்ப பதட்டமாக இருக்குது. இதை பார்த்தாலே என்னை ரொம்ப பதட்டப்படுத்துகிறதுன்னு சொல்லுவோம். இட்ஸ் மேக்கிங் மீ நர்வஸ். நெக்ஸ்ட் சென்டென்சஸ், நீங்கள் ஏன் ரொம்ப அமைதியாக இருக்கிறீர்கள்? நீங்கள் அமைதியாகவே இருக்க மாட்டீங்களே. ஒய் ஆர் யூ சைலண்ட்? ஒய் ஆர் யூ சைலண்ட்? ஏன் அமைதியாக இருக்கிறாய்? என்னாச்சு? அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு சைலண்டாக இருந்தாங்கன்னா நம்ம கேட்போம், ஏன் என்னாச்சு? ஏன் எவ்வளோ சைலண்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஒய் ஆர் யூ சைலண்ட்? நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1ல் ஒரு 15 சென்டென்ஸஸ் நம்ம டெய்லி யூஸஸ் சென்டென்சஸ் பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் ஒரு 10 சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ், நீங்கள் ஏன் எதுவும் சொல்லவில்லை? ஏன் நீங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்லலை? அப்போ நம்ம கேட்போம் இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? ஒய் டிடன்ட் யூ சே எனிதிங்? ஒய் டிடன்ட் யூ சே எனிதிங்? நீங்கள் ஏன் எதுவும் சொல்லவில்லை?
ஏன் அப்படி சொன்னாய்? ஏன் அப்படி சொன்னாய்? Why did you say that? Why did you say that? ஏன் அப்படி சொன்னாய்? நீங்கள் ஏன் எதுவும் சொல்லவில்லை? Why didn't you say anything? ஏன் அப்படி சொன்னாய்? Why did you say that? Why did you say that? ஏன் அப்படி சொன்னாய்? ஏன் என்னிடம் அப்படி சொன்னாய்னா, ஏன் எதுக்காக நீங்கள் அப்படி சொன்னீங்க, ஏன் அப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம ஏதாவது நார்மலாக கான்வர்சேஷன் பண்ணுறச்சு நம்ம கேட்போம். ஏன் என்னிடம் அப்படி சொன்னேன்? Why did you say that to me? Why did you say that to me? ஏன் என்னிடம் அப்படி சொன்னாய்? நீ என்னை புரிந்து கொள்வ என்ன நம்புகிறேன், நீ என்னை கண்டிப்பாக புரிஞ்சுப்ப என்ன நம்புறேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீ என்னை புரிந்து கொள்வாய் என்று நம்புகிறேன். அதாவது நீ என்னை புரிஞ்சுப்பா என்ன நம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீ என்னை புரிந்து கொள்வா என்ன நம்புகிறேன். உன்னை இங்கே வர சொன்னது யார்? நீயே எதுவும் கேட்காம என்கிட்ட எதுவும் சொல்லாமல் இங்கே வந்த, உன்னை யார் இங்கே வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். Who told you to come here? Who told you to come here? உன்னை இங்கே வர சொன்னது யார்? என்னை சமாதானப்படுத்த முயற்சிக்காத, என்னை சமாதானப்படுத்த முயற்சிக்காத, நான் உன் மேலே கோபமாக இருக்குன்ட்டு நம்ம சொல்லலாம். டோன்ட் ட்ரை டு கன்வின்ஸ் மீ. டோன்ட் ட்ரை டு கன்வின்ஸ் மீ. என்னை சமாதானப்படுத்த முயற்சிக்காதே. டோன்ட் ட்ரை டு கன்வின்ஸ் மீ. உன்னை யார் இங்கே வர சொன்னது? Who told you to come here? என்னை சமாதானப்படுத்த முயற்சிக்காத. டோன்ட் ட்ரை டு கன்வின்ஸ் மீ. என்கிட்ட எதுவும் கேட்காத, எதுவும் கேட்காத. டோன்ட் ஆஸ்க் எனிதிங். எதுவும் கேட்காத. டோன்ட் ஆஸ்க் எனிதிங். உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது? ஹவு மச் மணி டூ யூ ஹாவ்? உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்படின்னு கேட்கலாம். ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காத. டோன்ட் ஆஸ்க் எனிதிங். எதுவும் கேட்காத. உங்களிடம் எவ்வளவு பணம் உள்ளது? ஹவு மச் மணி டூ யூ ஹாவ்? ஹவு மச் மணி டூ யூ ஹாவ்? உங்களிடம் எவ்வளவு பணம் உள்ளது? நெக்ஸ்ட் சென்டென்சஸ். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் எங்கே பணியாற்றுகிறீர்கள்? வேர் ஆர் யூ ஒர்க்கிங்? வேர் ஆர் யூ ஒர்க்கிங்? அந்த அறிக்கையை எனக்கு கொஞ்சம் அனுப்ப முடியுமா, கொஞ்சம் சென்ட் பண்ண முடியுமா? கேன் யூ சென்ட் மீ த ரிப்போர்ட்? கேன் யூ சென்ட் மீ த ரிப்போர்ட்? அறிக்கையை எனக்கு அனுப்ப முடியுமா? கேன் யூ சென்ட் மீ த ரிப்போர்ட்? எனக்கு கொஞ்சம் அந்த அறிக்கை நீங்கள் சென்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ரெக்வஸ்ட்டாக கேட்கலாம். நீங்கள் எங்கே பணியாற்றுகிறீர்கள்? வேர் ஆர் யூ ஒர்க்கிங்? அறிக்கையை எனக்கு அனுப்ப முடியுமா? கேன் யூ சென்ட் மீ த ரிப்போர்ட்? ஹாய் ஃப்ரெண்ட், இது வரைக்கும் நம்ம 25 சென்டென்சஸ் நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு 15 சென்டென்சஸ் பார்க்க பண்ணுவாங்க. அவள் உனக்கு பதில் சொன்னாலா? அவள் ஏதாவது பதில் சொன்னாலா நீ பேசினதுக்கு? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? டிட் ஷி ரிப்ளை டு யூ? டிட் ஷி ரிப்ளை டு யூ? அவள் உனக்கு பதில் சொன்னாலா? டிட் ஷி ரிப்ளை டு யூ? அவள் பள்ளிக்கு சென்றாளா? டிட் ஷி கோ டு ஸ்கூல்? டிட் ஷி கோ டு ஸ்கூல்? அவள் பள்ளிக்கு சென்றாளா? அவள் உனக்கு பதில் சொன்னாலா? டிட் ஷி ரிப்ளை டு யூ? நெக்ஸ்ட்டு, என்னை கிண்டல் பண்ணாதப்பா, எனக்கு பிடிக்காது. டோன்ட் டீஸ். கிண்டல் செய்யாத. டோன்ட் டீஸ். கிண்டல் செய்யாத. உன்னோட திறமையை காட்டி தான் உன்னோட டேலண்ட்டை காட்ட வேண்டிய நேரம்னு சொல்லுவோம். ஷோ யுவர் டேலண்ட். ஷோ யுவர் டேலண்ட். உங்கள் திறமையை காட்டுங்கள். ஷோ யுவர் டேலண்ட். கிண்டல் செய்யாத. டோன்ட் டீஸ். உங்கள் திறமையை காட்டுங்கள். ஷோ யுவர் டேலண்ட். ஷோ யுவர் டேலண்ட். உங்கள் திறமையை காட்டுங்கள். நெக்ஸ்ட்டு, அவள் சுயநலவாதி. அவள் சரியான செல்ஃபிஷ் பாப்பா. ஷீ இஸ் செல்ஃபிஷ். அவள் ரொம்ப சுயநலவாதிப்பா. ஷீ இஸ் செல்ஃபிஷ். மீண்டும் அழாத. இதுக்கு இப்போ அழுகுற, மீண்டும் அழாத. டோன்ட் கிரை அகெயின். டோன்ட் கிரை அகெயின். மீண்டும் அழாத. டோன்ட் கிரை அகெயின். நெக்ஸ்ட் சென்டென்சஸ். அவள் நேற்றுக்கு பள்ளிக்கு சென்றாளா? அவள் நேற்றுக்கு ஸ்கூல் போனாலா இல்லை வீட்டில் தான் இருந்தாளா அப்படின்னு நம்ம கேட்போம். அவள் நேற்று பள்ளிக்கு போனாளா, அதாவது அவள் நேற்றுனா நேற்று. அவள் நேற்று பள்ளிக்கு சென்றாளா? டிட் ஷி கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? டிட் ஷி கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? அவள் நேற்று பள்ளிக்கு சென்றாளா? டிட் ஷி கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? நீ நன்றாக உறங்கினாயா? நீ நல்லா தூங்குனியா? அங்கே ஒரே சவுண்டாக இருந்துச்சு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா தூங்குனியா? டிட் யூ ஸ்லீப் வெல்? டிட் யூ ஸ்லீப் வெல்? நீ நன்றாக உறங்கினாயா? டிட் யூ ஸ்லீப் வெல்? நீ நன்றாக உறங்கினாயா? அதாவது நேற்று நைட்டு நல்லா தூங்குனியா? அங்கே ஒரே டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா? நீ நல்லாக தூங்குனியா நேற்று நைட்டு?
நேற்று இரவு நீங்கள் நன்றாக தூங்கினீர்களா? Did you sleep well last night? Did you sleep well last night? நேற்று இரவு நீங்கள் நன்றாக தூங்கினீர்களா? என்னை உனக்கு தெரியுமா? அம்மா என்னை உனக்கு தெரியுமா, எங்கேயாவது என்னை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம யாராவது எதாச்சும் மீட் பண்ணுறச்சு கேட்போம். Did you know me? Did you know me? எனக்கு உன்னை முன்னாடி தெரியுமா? உனக்கு என்னை முன்பே தெரியுமா? Do you know me before? Do you know me before? உனக்கு என்ன முன்பே தெரியுமா? Do you know me before? யாராவது நம்ம பார்க்கும்போது சொல்லுவோம், அம்மா நீ ஏன் அப்படி நினைக்கிறாய்? Do you think so? Do you think so? நீ ஏன் அப்படி நினைக்கிற? அந்த மாதிரிலாம் நீ திங்க் பண்ணாத, அப்படிலாம் நீ நினைக்காத, பாசிட்டிவாக திங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நீ அப்படி நினைக்கிறாயா? Do you think so? இப்போது என்னிடம் பேச முடியுமா? Can you talk to me now? Can you talk to me now? இப்போது என்னிடம் பேச முடியுமா? நீ அப்படி நினைக்கிறாயா? Do you think so? இப்போது என்னிடம் பேச முடியுமா? Can you talk to me now? Can you talk to me now? இப்போது என்னிடம் பேச முடியுமா? Can you talk to me now? நெக்ஸ்ட் சென்டென்சஸ். அம்மா இது செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? How long does it take? எவ்வளவு நேரம் ஆகும்? How long does it take? என்னை வற்புறுத்தாத, என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதப்பா, எனக்கு பிடிக்கலாம் அதை ஏன் நீ இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, ப்ளீஸ் என்னை வற்புறுத்தாதுன்னு சொல்லுவோம். டோன்ட் ஃபோர்ஸ் மீ, என்னை வற்புறுத்தாதே. டோன்ட் ஃபோர்ஸ் மீ, என்னை வற்புறுத்தாதே. சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கலன்னா நம்ம வற்புறுத்த வேணாம்னு சொல்லுவோம். இப்போது பார்ட் 4 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 40 சென்டென்சஸ் பார்த்துட்டோம். இப்போ பேலன்ஸ் நம்ம 10 சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான், வாங்க பார்க்கலாம். கேன் யூ ப்ளீஸ் டூ இட் அகெயின்? அதாவது தயவு செய்து அதை மீண்டும் செய்ய முடியுமா, நீங்கள் திரும்ப அதை செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்பீங்களா? கேன் யூ ப்ளீஸ் டூ இட் அகெயின்? கேன் யூ ப்ளீஸ் டூ இட் அகெயின்? தயவு செய்து அதை மீண்டும் செய்ய முடியுமா? கேன் யூ ப்ளீஸ் டூ இட் அகெயின்? அம்மா என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? நீ என்ன சொன்ன? எனக்கு ஒன்றும் புரியல, நீ என்ன சொன்ன? வாட் டிட் யூ சே? நீ என்னிடம் என்ன சொன்னாய்? வாட் வாட் டிட் யூ சே டு மீ? வாட் டிட் யூ சே டு மீ? என்கிட்ட நீ என்ன சொன்னாய்? வாட் டிட் யூ சே டு மீ? இப்போ நம்மகிட்ட யாராவது என்ன சொன்னாங்கன்னா, நீ என்ன சொன்ன, என்கிட்ட என்ன சொன்னேன்னு சொல்லி கேட்போம். நீ என்ன சொன்னாய்? நீ என்னிடம் என்ன சொன்னாய்? வாட் டிட் யூ சே டு மீ? நீ என்ன சொன்னாய்? வாட் டிட் யூ சே? என்கிட்ட என்ன சொன்னாய்? நீ என்னிடம் என்ன சொன்னாய்? வாட் டிட் யூ சே டு மீ? ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். நீ என்ன சொன்னாய், அதாவது என்கிட்ட என்ன சொன்னாய் நம்ம இதை பார்த்தோமா. இப்போ நீ அவனிடம் என்ன சொன்னாய்? வாட் டிட் யூ சே டு ஹிம்? வாட் டிட் யூ சே டு ஹிம்? நீ அவனிடம் என்ன சொன்ன, நீ அவகிட்ட என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக நம்ம டே டு லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய ஒரு நார்மல் கான்வர்சேஷன் தான். நீ அவனிடம் என்ன சொன்னாய்? வாட் டிட் யூ சே டு ஹிம்? நீ அவங்கக்கிட்ட என்ன சொன்னாய், அதாவது நீ அவர்களிடம் என்ன சொன்னாய்? வாட் டிட் யூ சே டு தெம்? வாட் டிட் யூ சே டு தெம்? நீ அவர்களிடம் என்ன சொன்னாய்? வாட் டிட் யூ சே டு தெம்? நீ அவங்கக்கிட்ட என்ன சொன்னாய், அவர்களிடம் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே திஸ் இஸ் டூ மச், இது ரொம்ப அதிகம், நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, இதெல்லாம் ரொம்ப டூ மச்ப்பா, திஸ் இஸ் டூ மச்ன்னு சொல்லுவோம். இது ரொம்பவே அதிகம். சாப்பிட்டு முடித்து விட்டாயா? சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? ஹவ் யூ ஃபினிஷ்ட் ஈட்டிங்? ஹவ் யூ ஃபினிஷ்ட் ஈட்டிங்? சாப்பிட்டு முடித்து விட்டாயா? இன்னும் இல்லைப்பா. சரி ஓகே, ஜஸ்ட் டேஸ்ட் இட், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்களா, ஜஸ்ட் டேஸ்ட் இட், அதை சுவைத்து பாருங்கள். இது ரொம்பவே அதிகம். திஸ் இஸ் டூ மச். சாப்பிட்டு முடித்து விட்டாயா? ஹவ் யூ ஃபினிஷ்ட் ஈட்டிங்? நீங்கள் சாப்பிட்லன்னா இது கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் டேஸ்ட் இட், ஜஸ்ட் டேஸ்ட் இட். சாரிப்பா, ஐ எம் லேட், மன்னிக்கவும், நான் தாமதமாக்கி விட்டேன், கொஞ்சம் பஸ் வர டைம் ஆச்சுப்பா, அதனால் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது சம் ரீசன்ஸ் சொல்லுவோம். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா சாரிப்பா, கொஞ்சம் ஐ எம் லேட்டுப்பா, மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் தாமதமாகி விட்டுன்னு சொல்லிட்டு. அம்மா இப்போ என்ன வாங்கினீங்க, இதை எப்போ வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்பீங்களா? எப்போ வாங்கினீங்க, இதை எப்போது வாங்கினீர்கள்? when did you buy this? when did you buy this? when did you buy this? இதை எப்போது வாங்கினீர்கள்? இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா எனக்கு எப்போ, இது எப்போ வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக பேசுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம கேட்கலாம் when did you
பை தீஸ். நம்ம பொதுவாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதாவது ஒரு நியூ திங்ஸ் வச்சுருந்தாங்கன்னா, எப்போ வாங்கினேன், இது எங்கே வாங்கினேன், எந்த ஷாப்பில் வாங்கணும்னு சொல்கிறது நம்ம நார்மலாக பேசுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம 50 சென்டென்சஸ் டெய்லி யூசஸ் சென்டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.